Hello everyone. இன்னைக்கு நம்ம சக்கரை சேர்க்காம ஒரு டேஸ்டான கேரட் ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கேரட் ஜூஸ் செய்யறதுக்கு நான் 3 கேரட்டும் ஒரு ஆரஞ்சும் எடுத்திருக்கேன். இந்த ஆரஞ்சு நம்ம சேர்க்கறதுனால இந்த கேரட் ஜூஸோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகமாவே ஆயிடும். இந்த ஆரஞ்சு சேர்க்கறதுனால நல்ல டேஸ்டாகவும் ஆகிடும். நீங்கள் கூடுதலாக எந்த சர்க்கரையோ எந்த ஸ்வீட்னரும் சேர்க்க தேவையில்லை, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஆரஞ்சை சேர்க்கும் போது தோலெல்லாம் நல்லா நீவிடுங்க. இந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கிற அந்த தோலை கூட எடுத்துருங்க. அதே மாதிரி எதாவது விதை இருந்துச்சுன்னா அதையும் எடுத்துருங்க, இல்லைன்னா இந்த ஜூஸ் கொஞ்சம் கசப்பாயிடும். கேரட் ஜூஸ் நம்ம கண்ணுக்கு ரொம்ப நல்லது, அதே மாதிரி ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. இந்த கேரட்டோட நம்ம ஆரஞ்சும் சேர்க்கறதுனால இந்த ஜூஸ் நல்ல விட்டமின் சி ரிச் ஜூஸாக ஆகிடும். உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. பிம்பிள்ஸ் எல்லாம் இருந்தால் அதெல்லாம் கண்டிப்பாக மறைஞ்சிடும். இந்த கேரட்டையும் ஆரஞ்சையும் கொஞ்சம் பொடியாக வெட்டி ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இது வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். நான் 2 கப்பு தண்ணி ஊற்ற போகிறேன். ஃபஸ்ட்டு 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிருங்க. அதுக்கப்புறம் அடுத்த கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ஒரு ஹெல்த்தியான கேரட் ஆரஞ்ச் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் அப்படியேவும் குடிக்கலாம். ஆனால் நான் வீட்டில் பசங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுனால நல்லா வடிகட்டிடுவேன். ஒரு துணி வச்சு வடிகட்டிட்டிங்கன்னா நல்ல க்ளீனான சூப்பரான ஹெல்த்தியான ஜூஸ், கேரட் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஜூஸை வாரத்துக்கு 2 நாள் இல்லை 3 நாள் குடிச்சிங்கன்னா கூட உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.